ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் பலா வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம ஆஸ்ட்ரிக் அப்ளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு செம காமெடியான ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனில் பற்றி சொல்லணும்னா, சைனா ஒரு 6 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 6 ராஜ்யமும் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லி ஒரு பேரரசி விரும்புறாங்க. ஆனா இந்த ராஜ்யத்துல ஒரே ஒரு அரசா மட்டும் சைனாவை மொத்தமா தன்னோட கட்டுப்பாடுகளை வச்சுக்கணும்னு நினைக்கிறான். இதுக்காக வயசு வித்தியாசம் கூட பார்க்காம அந்த பேரரசியோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்கிறான். இதுக்கு அந்த பேரரசியும் ஒத்துக்கல. அதனால அவங்களை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் நினைக்க, இவங்கிட்ட இருந்து இளவரசி எப்படியே தப்பிச்சிடுறாங்க. ஆனா பேரரசி மாட்டிக்கிறாங்க. தன்னோட அம்மாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் இளவரசி நினைக்க, இவங்களை ஒருத்தன் உதவிக்காக ஆஸ்ட்ரிக் அப்ளிக்ஸ் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் அவங்களோட உதவி கேட்க அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் இளவரசியை கல்யாணம் பண்ண நினைச்சவனும் மொத்த சைனாவை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக ரோமுக்கு போய் அங்க ஜூலியஸ் சீசரோட உதவியை கேட்கிறான். அவரும் ஒரு பெரிய படையோட சைனாக்கு வந்துட்டு இருக்காரு. இங்க கிட்ட இருந்து பேரரசி எப்படி இவங்க காப்பாத்தினாங்க, ஜூலியஸ் சீசரோட அந்த பெரிய படையை எப்படி இவங்க சமாளிச்சாங்க அப்படின்றத செம ஃபன்னான ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியா சொல்லியிருப்பாங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியா லைக் பண்ணியும் சப்ஸ்கிரைப் பண்ணியும் அழுத்தி விடுறீங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஆஸ்ட்ரிக்ஸையும் அப்ளிக்ஸ் தான் காட்டுறாங்க. இதுல வந்து ஆஸ்ட்ரிக்ஸ் இவா அப்ளிக்ஸ். பொதுவாக ஆஸ்ட்ரிக் அப்ளிக்ஸ் மூவினாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது அந்த மந்திர பானம் தான். இதை யாரு குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 1000 யானையோட பலம் கிடைக்கும். அதோட ரொம்ப ஃபாஸ்டாவும் இருப்பாங்க. சொல்லப்போனா ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி. ஆனா இது டெம்பரவரி தான். நேரத்தில் இந்த மந்திர பானத்தை அதிகமா யார் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வருங்காலத்தில் நிறைய உடம்புல பாதிப்புகள்லாம் வர ஆரம்பிக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆஸ்ட்ரிக்ஸும் இனி நம்ம இந்த மந்திர பானத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிக்ஸ் கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இப்போ இவங்க போற வழியில ஒரு 2 ரோமன் வீரர்களை பாக்குறாங்க. ஆக்சுவலா ரோமன் வீரர்களுக்கும் இவங்களுக்கும் செட்டே ஆகாது. ஏன்னா நிறைய ரோமன் படைகள் சேர்ந்து இவங்களோட கிராமத்தை மொத்தமா தோக்கடிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்க கிட்ட அந்த மந்திர பானம் இருந்தனால யாராலையுமே இவங்க கிராமத்தை தோக்கடிக்க முடியல. இவங்களை பார்த்து ஆப்ளிக்ஸ், டேய் நீங்க என்னடா இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் அடிக்க போக, இப்போ ஆஸ்ட்ரிக்ஸ் அவனை தடுத்து, பொறுமையாரா ஆப்ளிக்ஸ், இவங்களை நான் பாத்துக்கிறேன், ஞான பாலம் என்னன்னு சொல்லி உனக்கு காட்டுறேன், இவங்களை அடிக்க எனக்கு மந்திர பானம்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு வீராப்பா பேசி அவனுங்களை போய் அடிக்கிறான். ஆனா அவனுங்க கவசம் போட்டிருந்தனால அவங்களுக்கு ஒன்றும் ஆகல. இவன் கைதான் வலிக்குது. இதை பார்த்து அந்த வீரர்களும், டேய் இவன் டம்மி பீசுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறாங்க. இதை பார்த்து ஆப்ளிக்ஸும், உனக்குலாம் அது தேவைதாட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அதனால வேற வழியிலேன்னு சொல்லிட்டு அவனும் அந்த மந்திர பானத்தை குடிக்க அவனோட உடம்புல பவர் ஏறுது. அதை வச்சு அவனுக்கு 2 பேரையும் ஈஸியா அடிச்சு பறக்க விட்டுறான். இதை பார்த்து ஆப்ளிக்ஸும், என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மந்திர பானம்லாம் தேவையில்லைன்னு வீராப்பா பேசினேன், இப்போ என்ன அதையே யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனை கலாய்ச்சிக்கிட்டே அவனோட கிராமத்துக்கு போறாங்க. அப்போ இவங்க கிராமத்துக்கு ஒரு குதிரை வண்டி பயங்கரமா அடி வாங்கி வந்துட்டு இருக்கு. இதை ஊர் மக்களா ஒன்னா கூடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க வண்டியில இருந்து இந்த மைஸ்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து இறங்குறான். பேரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கனால இவனோட உண்மையான பேரு ஜான், அதை நம்ம வச்சுக்கலாம். இவனும் இந்த கிராமத்துக்காரன் தான், ஆனா வேலைக்காக வெளியூர் போயிருவான். நாள் கழிச்சு வந்ததை பார்த்துட்டு ஆஸ்ட்ரிக்ஸும், டே ஜான் இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் உண்மையா இருங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போய் அவனோட வண்டியை ஓபன் பண்றான். பார்த்தா அதுக்குள்ள 2 பேர் இருக்காங்க. ஒரு மக்களும் யார் இவங்கன்னு சொல்லி கேட்க, அவனும் அதை படுத்திருக்காங்க பாரு, அவங்க தான் சைனாவோட இளவரசி, அவங்களோட பேரு சாசி, பக்கத்துல இருக்காங்களே அது இளவரசியோட பாதுகாவலர், அவங்களோட பேரு மிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி இவங்களை எதுக்காக இங்க கூட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ இளவரசி எந்திரிச்சு அந்த கிராமத்தோட தலைவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது இளவரசிக்கு இன்னைக்கு பிறந்த நாள், தன்னோட பொண்ணுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பேரரசியும் அவங்களோட முகம் பதிச்ச நாணயத்தை கிஃப்டா கொடுக்குறாங்க. ஆனா இளவரசிக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனா வெளியே போனா நமக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இளவரசியா வெளியே அனுப்பாமே இருக்காங்க. இது கேட்ட இளவரசியும் கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சரி நம்ம பொண்ணு கேட்கறாள்ன்றதுக்காக பேரரசி அவங்க பொண்ணோட மாறு வச்சத்துல அவங்க ஒரு சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கூடவே இளவரசியோட பாடி கார்டான மிஸ்டிக்கும் இருக்காங்க. இப்போ இவங்க ஒரு கடைக்கு போக அந்த இடத்துல ஜான் இருக்கான். அவங்க மாமா கூட வியாபாரத்துக்காக ஊரை விட்டு இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். பேரரசி தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜானோட மாமாவும், வாங்க பேரரசி உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கங்க, எல்லாமே உங்களுக்கு தான் அப்படி சொல்லிட்டு அவனோட கடையை சுத்தி காமிச்சிட்டு இருக்கான். அப்போ இளவரசியும் செல்ஃப்ல இருந்த சென்ட் பாட்டில் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு இவங்க இருக்க இடத்த யாரோ அம்பு விட்டு தாக்குறாங்க. என்னடா அது, யாரு நம்மள அம்பு விட்டு தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த 6 ராஜ்யத்துல ஒருத்தரான டெங்சிங் குவங் அப்படின்ற ஒரு அரசர் தான் இவங்களை போட்டு தாக்கிட்டு இருக்காரு. எதுக்காகனா இவருக்கு மொத்த சைனாவையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு ஒரு ஆசை. அதுக்கு பேரரசியோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எல்லாம் நடக்கும் அப்படின்றதுக்காக பேரரசிக்கிட்டே உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட பேரரசியும், சும்மா காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து அனுப்பிச்சு விடுறாங்க. இதனால கோவமானவனும் இவங்களை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட படையை கூட்டிட்டு இவங்களை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட பேரரசியும் மிஸ்டிக்கை கூப்பிட்டு உடனடியா இளவரசி அங்கிருந்து எப்படியாவது கூட்டிட்டு போயிரு, இவங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ அங்க இருந்த ஜாக்கோட மாமாவும், கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட கடைக்குள்ள இருந்து ஒரு சீக்ரெட் ரூமை ஓபன் பண்ணி அதுல அவங்கள அனுப்பிச்சு விட்டுறான். கூடவே ஜாக்கு கிட்ட உடனடியா அவங்களை நம்ம கிராமத்துக்கு கூட்டிட்டு போ, அங்க போய் உதவிக்கு நம்ம ஆட்களையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கு கூடவே மிஸ்டேக்கையும் இளவரசியை அனுப்பிச்சு வச்சிடறான். 3 பேர் எப்படியே தப்பிச்சு அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த நேரத்துல இந்த பக்கம் ஜாக்கோட மாமாவும் பேரரசியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக, கவலைப்படாதீங்க பேரரசி நான் இவங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நோக்கி போக அவனுங்க ஒரே அடியில இவனை பறக்க விட்டுறாங்க. இதோட இவங்க 2 பேரையும் கட்டி போட்டு ஒரு பெரிய மலைக்கு நடுவில் இருக்க சிறையில இவங்களை அடைச்சு வச்சிடறாங்க. இந்த விஷயத்தை எல்லாமே அந்த ஊர் தலைவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க ஆஸ்ட்ரிக்ஸும் ஆப்ளிக்ஸும் இவங்க கதையை கேட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா ஊர் தலைவர் என்னமோ இவங்களுக்கு உதவி பண்ண ஒத்துக்கல. ஏன்னா நிறைய பேர் பிரச்சனைன்னு சொல்லி இவங்க ராமுகத்துக்கு வந்து இவங்க கிட்ட தான் உதவி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இவர் முடியாதுன்னு சொல்ல இளவரசியும், பரவாயில்ல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நானும் மிஸ்டிக்கும் சேர்ந்து என்னோட அம்மா
அம்மாவை காப்பாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. இதை பார்த்து ஆஸ்ட்ரிக்ஸும் பொறுங்க இளவரசி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், எனக்கு எந்த வேலையில நான் வெட்டியா தான் இருக்கேன், நான் கூட வரேன் அப்படின்னு சொல்ல ஆப்ளிக்ஸும் நானும் சும்மா தான் இருக்கேன், நானும் வரேன் அப்படின்றான். எதுக்காக இவங்க உதவி பண்றாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் இளவரசியை ஆஸ்ட்ரிக்ஸ் பார்க்கும்போது அவனை அறியாமையே அவங்க மேல காதல் வயப்படுறான். அதே நேரத்தில் ஆப்ளிக்ஸும் ஒரு பொண்ணு பாதுகாவலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மிஸ்டிக்ஸ் மேல இவன் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுறான். இவங்க 2 பேரும் இவங்களுக்கு உதவி பண்ண நினைக்கிறாங்க. அந்த ஊர் தலைவர் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. இதை கேட்டுட்டு இருந்த ஒரு ஆண்டியும் ஊர் தலைவரை பார்த்து, ஓ நீலாம் ஒரு தலைவரா, ஒரு அழகான இளவரசி அவ்வளவு தூரத்துல இருந்து நம்மளோட உதவிக்காக இங்க வந்திருக்காங்க, நீ என்னன்னா முடியாதுன்னு சொல்ற, ஒழுங்கு மரியாதையா ஆஸ்ட்ரிக்ஸையும் ஆப்ளிக்ஸையும் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி விடுறா. இதை கேட்ட அந்த ஊர் தலைவரும் என்ன இந்த பொம்பளை இந்த போடு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இதுக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் கூட ஆஸ்ட்ரிக்ஸும் ஆப்ளிக்ஸும் கிளம்புறாங்க. போறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரிக்ஸ் கிட்ட இந்த மந்திர பானத்தை ரெடி பண்ற அந்த தாத்தா அவனுக்கு ஒரு பாட்டில கொடுத்து, இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் இதை வச்சுக்கோ, ஒரு வழியில இது உனக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும், இந்த மாதிரி கொஞ்சம் வீரியம் அதிகமா இருக்க மாதிரி ரெடி பண்ணிருக்கேன், அதை யூஸ் பண்ணு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்து வர்றாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வண்டியில ஏற ஆப்ளிக்ஸ் வண்டி எடுத்து ஓட்டுறான். அவன் இந்த மந்திர பானத்தெல்லாம் குடிக்கவே இல்லை, இருந்தாலும் செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கான். அது ஏன்றதை நான் பங்க சொல்றேன். அடுத்த சீன்ல அந்த டெங்ஸிங் கோயின்ற அரசனும் இளவரசி இப்ப நம்ம கிட்ட தான் இருக்காங்க, அதனால மொத்த சைனாவையும் நம்மளோட கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுக்கு இதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட இருந்த ஒருத்தனை ரோமுக்கு அனுப்பிச்சு விடுறான். அங்க அவன் ஜூலியஸ் சீசர் கிட்ட போய், அரசே உங்களோட பேரை சைனா முழுசும் பரப்புறதுக்கு ஒரு சரியான நேரம் வந்திருக்கு, நீங்க உங்க பெரிய படியை எங்களுக்கு கொடுத்தா அதை வச்சு நாங்க மொத்த சைனாவையும் எங்களோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் உங்க ஆட்சி சைனா முழுசும் பரவி இருக்கும், அதனால உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவரும் ஆரம்பத்துல ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதை கிட்ட ஜூலியஸ் சீசரோட மனைவியான கிளியோபாட்ரா அவரை பார்த்து, நீங்க ஒரு வெத்து வெட்டு, ரோம்ல தவிர வேற எந்த ஊர்லயும் ஜூலியஸ் சீசர்னா யாருன்னு கேட்டா ஒருத்தனுக்கும் தெரியாது, நீங்க ஒரு வேஸ்ட் பீஸ்னு சொல்லிட்டு தன்னோட கணவரையே கண்டபடி கலாய்ச்சி விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா கிளியோபாட்ராவுக்கு ஜூலியஸ் சீசர் மேல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, இன்னும் சொல்ல போனா அவரை விட்டுட்டு வேற ஒருத்தனை அவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட ஜூலியஸ் சீசரும் கிளியோபாட்ரா வாயை அடைக்கிறதுக்காக மொத்த படை வீரர்களையும் சைனாவுக்கு அனுப்புங்க, இனி சைனா முழுக்க ஜூலியஸ் சீசரோட பேர் தான் பரவி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து இவரும் சைனா நோக்கி போயிட்டு இருக்காரு. அதே நேரம் அந்த பக்கம் இவங்களும் சைனாக்கு போறதுக்கு ஒரு பெரிய படகு வேணும்னு சொல்லிட்டு படகு வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ அங்க ஒரு பார்ல அந்த பாரோட ஓனர் கிட்ட சைனாக்கு போறதுக்கு ஒரு படகு வேணும், யாருக்கிட்ட அதை பத்தி கேட்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அவங்களும் ஒருத்தனை காட்டுறாங்க. இவங்க அவங்ககிட்ட போய், நாங்க சைனாக்கு போனோம், ஒன்னால எங்களை கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் சைனாக்கெல்லாம் முடியாதுன்றான். இருந்தாலும் இளவரசி அவங்க கிட்ட இருந்த ஒரு பதக்கத்தை காமிக்க அவனும் அதுக்கு ஒத்துக்கிறான். இவங்க பேசிட்டு இருக்க நேரம் பார்த்து அந்த பார் ஓனர் கிட்ட 3 பேர் வந்து வம்பளுக்குறாங்க. இதை பார்த்து ஆஸ்ட்ரிக்ஸும் அவனுக்கிட்ட போய், ஏன்னா ஒரு பொம்பளை கிட்ட வம்பளுக்குறீங்க, நீங்களா ஒரு ஆம்பளையா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுங்களும் அப்படியா, அப்ப நீ யாரு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இவனும் இளவரசி இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அந்த மந்திர பானத்தை குடிக்கிறான். குடிச்சதும் அவனுக்கு உடம்புல பவர் ஏறுது. ஆனா இந்த தடவை என்னமோ அவனோட நாக்கெல்லாம் பெருசாகுது, காதெல்லாம் யானை காது மாதிரி ஆயிட்டு இருக்கு, அதோட அவனோட உடம்பும் பயங்கரமா மின்னல் அடிச்ச மாதிரி ஆயிட்டு இருக்கு. பார்த்தா அந்த மந்திர பானத்தை தயாரிக்கிற பெரியவரும் போறதுக்கு முன்னாடி இந்த தடவை வீரியம் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரியே பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அது இப்போ உனக்கு ஞாபகத்துக்கு வருது, லெவல பெருசா எதுவும் ஆகல. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போயிட்டு, நான் ஆம்பளையா இல்லையான்னு இப்ப காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல 2 பேரை அடிச்சு பறக்க விட்டு 4 சீலிங்ல சொருகு விட்டுறான். இந்த பக்கம் ஆப்ளிக்ஸோ இன்னொருத்தனை போயிட்டு, எனக்கு சண்டை போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால லைட்டா தொட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா சுண்டி விட சீலிங் எல்லாம் உடச்சிக்கிட்டு ராக்கெட் மாதிரி மேல பறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து படகுல சைனா நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில இவங்க ஒரு கொள்ளக்காரங்க படகை பாக்குறாங்க. பொதுவா கொள்ளக்காரங்க படகை பார்த்தா மத்தவங்க தான் பயப்படுவாங்க, ஆனா இங்க ஆஸ்ட்ரிக்ஸையும் ஆப்ளிக்ஸையும் பார்த்து இவங்க பயந்துட்டு இருக்காங்க. இவங்களை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் போல. கொள்ளக்காரங்க அவங்க பார்த்து, இந்த பறகுப்பா நாங்க எதை பிரச்சனையும் பண்ண வரல, அங்க படிக்க வேலையை பார்த்துட்டு போயிடுறோம் அப்படின்றாங்க. இருந்தாலும் ஆஸ்ட்ரிக்ஸும் ஆப்ளிக்ஸும் அவனுக்கு கூட சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆஸ்ட்ரிக்ஸும் அந்த மந்திர பானத்தை எழுத்து குடிக்கலான்னு போக மிஸ்டிக்ஸ் அவங்களை தடுத்து, வேண்டாம் இதெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு சைனாவோட சண்டைனா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொள்ளக்காரங்க படகுல ஏறி அங்க எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒருத்தவனை அடிக்க அவன் படகை ஓட்டையை போட்டுக்கிட்டு உள்ள போயிடுறான். இவங்களும் அந்த ஓட்டைக்குள்ள போயிட்டு அந்த நேரத்துல சுறா விஜய் மாதிரி அப்படியே மேல பறந்து வராங்க. இதை பார்த்து ஆப்ளிக்ஸும் இவங்க சண்டை போற அழகையும் திறமையும் பார்த்து அவங்க மேல அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க கொள்ளக்காரங்க படகை உடச்சிட்டு போயிட்டு இருக்கேன். அப்போ ஆப்ளிக்ஸ் மிஸ்டேக் கிட்ட வந்து, நீங்க எனக்கு ரொம்ப சூப்பராகவே சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்றான். அவங்களும் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, கூடவே நீங்க ஏன் அந்த மந்திர பானத்தை குடிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பதான் அவன் சொல்றான், எனக்கு அந்த மந்திர பானத்தை குடிக்க அனுமதி இல்லை, ஏன்னா நான் சின்ன பையனா இருக்கும்போது நானும் ஆஸ்ட்ரிக்ஸும் அந்த மந்திர பானத்தை ரெடி பண்ற இடத்துக்கு போனோம். அப்போ அவத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து குடிச்சு பார்த்தான். குடிச்சதும் அவன் பலசாலி ஆயிட்டான். அப்புறம் நானும் அந்த மந்திர பானத்தை குடிக்கலாம்னு நினைச்சேன். சரி எதுக்கு ஸ்பூன்ல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க, மொத்தமா குடிச்சிடலாம்னு சொல்லிட்டு குடிக்க ட்ரை பண்ணேன். ஆனா சேரு வலிக்கு விட்டு நான் அந்த மந்திர பானத்துக்குள்ளேயே விழுந்துட்டேன். அதனாலதான் அதை நான் குடிக்காமையே பலசாலியா இருக்கேன். ஒருவேளை இதுக்கப்புறம் நான் அந்த மந்திர பானத்துல இருந்து ஒரு சொட்டு குடிச்சாலும் மத்தவங்களுக்கு பிரச்சனையா போயிருந்து சொல்லிட்டு என்ன அதை குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பத்தி இவங்க பேசிட்டு போயிட்டு இருக்க இவங்களுக்குள்ள காதல் மலர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் டென்சின் குவைனோ ஜூலியஸ் சீசரோட சேர்ந்து அவரோட மொத்த படையோட சைனாக்கு போய் இங்க ஒவ்வொரு ராஜ்யமா கைப்பற்றிட்டு வராங்க. 6 ராஜ்யத்துல 5 ராஜ்யத்தை அவங்க கைப்பற்றிட்டாங்க. கடைசியா ஒரே ஒரு ராஜ்யம் மட்டும்தான் இருக்கு. இந்த பக்கம் இளவரசியும் அவங்களோட ஆட்களும் எப்படியோ ஒரு வழியா சைனாக்கு வந்துடுறாங்க. வந்ததும் சரி நம்மளோட பேரரசி எங்க இருப்பாங்க, அவங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்க. இப்போ மிஸ்டிக்கோட கையில ஒரு துறவி வந்து ஒரு பேப்பரை கொடுத்துட்டு போறான். என்னன்னு பார்த்தா இவங்களோட குரு இவங்களுக்கு உதவி பண்றதுக்காக நைட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லி அந்த பேப்பர்ல எழுதியிருக்காங்க. அப்போ இவங்க இருக்க இடத்துக்கு டென்சின் குயினோட ஆள் ஒருத்தர் வந்திருக்கான். கூடவே ரோம் வீரர்களும் வந்திருக்காங்க. இதை பார்த்ததும் ஜூலியஸ் சீசர் இங்க வந்துட்டாங்கன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டென்சின்
கிங்கனோட ஆளு அங்க இருக்க மக்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு உங்ககிட்ட இன்னும் 7 நாள் கழிச்சு பேரரசிக்கு நாங்க தூக்கு தண்டனை கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுகிட்ட இளவரசியும் அங்க இருக்க மக்களை பார்த்து நான் தான் இளவரசி சாசி, உங்க யாரையும் நான் பேரரசியை கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல வீரர்களும் அவங்க கூட போய் சண்டை போட போறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் மாத்தி மாத்தி அந்த வீரர்களை போட்டு அடிச்சிட்டு இருக்க இளவரசி சண்டை போற அழகை பார்த்து ஆஸ்ட்ரிக்ஸ் ரசிச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி மிஸ்டிக் சண்டை போற அழகை பார்த்து ஆப்ளிக்ஸ் ரசிச்சிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் அந்த வீரர்களை அடிச்சு போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அவங்க ஒரு ரூம்ல காத்துட்டு இருக்க இப்போ இவங்க ரூம் கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. பார்த்தா அது மிஸ்டிக்கோட மாஸ்டர் தான். அவரு ஒரு மந்திர கூடுவ மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி அதுல டென்சன் குயின் பேரரசியை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. உடனடியா நீங்க எப்படியாவது பேரரசியை காப்பாத்தி ஆகணும், இல்லனா ஜூலியஸ் சீசர் அந்த கடைசியா இருக்க ராஜ்யத்தையும் கைப்பற்றிடுவான். அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா மொத்த சைனாவும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும். உடனே அது எப்படியா தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல அவங்கள வண்டி எடுத்துட்டு வேமா பேரரசியை அடைச்சு வச்சிருக்க அந்த மலைக்கு போறாங்க. ஒரு வழியா அந்த இடத்த பாத்துற வேமா சரசரன் ஏறி எப்படியோ அவங்களை அடைச்சு வச்சிருக்க அந்த கூண்டை நோக்கி போயிடுறாங்க. போய் அவங்களை பார்த்ததும் ஜன்னல் இவங்க வச்சிருந்த கயிறை மாட்டி வைக்க ஆப்ளிக்ஸ் அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறான். அந்த இடமே அப்படி பேத்துக்கிட்டு வந்துருது. அதுக்கப்புறம் பேரரசி அங்க இருந்து கீழே குதிக்க சொல்ல அவங்களுக்கு குதிக்கிறாங்க. ஆப்ளிக்ஸ் அவங்களை கரெக்டா பிடிச்சிடறான். இதே குண்டுக்குள்ள தான் ஜாக்கோட மாமாவும் இருக்காரு. ஆனா அவ்வளவு பெரிய மலையில இருந்து கீழே குதிக்க பயந்துகிட்டு இல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, இவங்கிட்ட சமாதானமா பேசி எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வர அப்போ பேரரசி இவங்கெல்லாம் பார்த்து நீங்க அந்த கடைசி ராஜ்யத்துக்கு எப்படியாவது போங்க, எனக்கும் மிஸ்டிக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாங்க அங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமா பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஜூலியஸ் சீசர் வரதுக்கு முன்னாடியே அந்த 6வது ராஜ்யத்துக்கு எப்படியோ போயிடுறாங்க. அங்க போய் இளவரசி அந்த நாட்டு அரசரோட ஆலோசகர்கிட்ட உடனடியாக அவங்க அரசரை பார்த்தாகணும், பெரிய படையோட ஜூலியஸ் சீசர் இங்க வந்துட்டு இருக்காரு, என்ன சேர்ந்து எப்படியாவது அவங்களை தடுத்தாகணும் அப்படின்றாங்க. அவங்களும் இவங்க தான் இளவரசின்றதையே நம்ப மாட்டாங்க. இளவரசி தான் அப்படின்றதுக்கு ஏதாவது ஆதாரம் காட்டுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் என்ன காட்டுறதுன்னு தெரியாம கடைசியா இவங்களுக்கு பர்த்டே கிஃப்டா கொடுத்த இவங்க முகப்பதிச்ச அந்த நாணயத்தை காட்ட இவங்க தான் உண்மையான இளவரசின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க அந்த நாட்டோட இளவரசர் அங்க வராரு. இவர் ஒரு வித்தியாசமான மாஸ்க் போட்டிருக்காரு. ஏன்னா இவர் ஒரு சின்ன பையன், இந்த நாட்டை ஒரு சின்ன பையன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா அந்த நாட்டுக்காரங்க இவங்க கூட ஈஸியா சண்டை போட வந்துருவாங்க. நம்ம தடுக்கணும்னா நம்ம சின்ன பையனை யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த மாஸ்க போட்டிருக்கான். இது வரைக்கும் இவ எப்படி இருப்பான்றது மத்த ராஜ்யத்துல இருக்க யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரியே அவனோட முகத்தை மத்த எல்லாரும் பாக்குறாங்க. இளவரசியுமே பாக்குறாங்க. சில இளவரசிக்கு இந்த மாதிரி வெள்ளையா நீளமா முடி வச்சிருக்கால ரொம்பவே பிடிச்சிரும். அதனால என்னமோ இந்த இளவரசனை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. முக்கியமா அவனோட முடிய ரொம்பவே பிடிச்சு போயிருது. அதை அவங்க பிடிச்சி தடவி பார்த்துட்டு இருக்க ஸ்டிக்ஸும் அப்படியே மன வருத்தத்தோட இளவரசி இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை, நம்ம போய் போற எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே அவங்களை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இந்த பக்கம் ஜூலியஸ் சீசரும் அவரோட பெரிய படையோட அந்த கடைசி ராஜ்யத்துக்கு வந்துறாரு. அங்க வந்து பார்க்க அந்த ராஜ்யத்துல வீரர்கள் கம்மியா தான் இருக்காங்க. அப்போ இளவரசி அங்க வந்து ஜூலியஸ் சீசரை பார்த்து உடனடியா அந்த ராஜ்யத்தை விட்டு எல்லாரும் இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சீசரோ எங்க பக்கம் மொத்தம் 80,000 வீரர்கள் இருக்காங்க, உங்க பக்கம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேட்க அவங்களும் எங்க பக்கம் 10,000 பேர் இருக்காங்கன்றாங்க. அதை கேட்ட சீசரோ நம்ம பக்கம் 8 மடங்கு அதிகமான ஆட்கள் இருக்காங்க, அதனால இந்த போல நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போற ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு. ஆஸ்ட்ரிக்ஸும் அந்த மந்திரபானத்தை குடிக்கிறான். கூடவே இளவரசிக்கும் வெள்ளை முடி வச்ச இளவரசனுக்கும் அதை கொடுக்குறான். போர் ஸ்டார்ட் ஆகுது. போர்ல இளவரசி பறந்து பறந்து சண்டை போடுறாங்க. ஆஸ்ட்ரிக்ஸ் எல்லாரையும் பறக்க விட்டு சண்டை போடுறான். ஆப்ளிக்ஸ் சுத்தி சுத்தி சண்டை போடுறான். அப்படியே மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தவங்களும் சண்டை போடுறாங்க. ஆனா இவங்க பக்கம் வெறும் 10,000 வீரர்கள் மட்டும்தான் இருந்தனால எல்லாரும் தோத்து போய் ஒரு கடத்துல இவங்கள சுத்தி வளைச்சிடுறாங்க. சீசரும் இவங்க மாட்டிப்பாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஒரு வழியா எப்படியோ நம்ம இவங்களை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப இவங்க பின்னாடி நிறைய பேர் யாரோ வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா பேரரசி சைனால இருக்க மொத்த வீரர்களையும் வர வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல சைனால இருக்க சாதாரண ஆண்களை கூட இந்த போருக்கு வர வச்சிருக்காங்க. இதை பார்த்ததும் ரோம் வீரர்கள் எல்லாரும் பயந்து போய் அவங்களோட ஆயுதங்களை கீழே போட்டுறாங்க. சீசரும் இதை பார்த்துட்டு என்னடா அது கடைசி நேரத்துல வந்து டிஸ்ட் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க பேரரசி சீசரை பார்த்து இதை பாருங்க சீசர், உடனடியா நீங்க இந்த இடத்த விட்டுட்டு உங்க வீரர்களோட உங்களோட நாட்டுக்கே போயிருங்க, அப்படி இல்லைன்னா ஒருத்தர் உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல சீசரும் உங்களோட படைகளை எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு பேரரசியும் எங்களோட படையில மொத்தம் 10 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட சீசரும் இல்ல இது நமக்கு சரிபட்டு வராது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீங்க தகவல் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் கிளம்பிடுறாரு. இதை பார்த்த இளவரசியும் சீசர் இங்க இருந்து போயிட்டாரு, அப்ப நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. மொத்த வீரர்களும் போர்ல ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியா போர் முடிஞ்சிருது. கொஞ்ச நாள் கழிச்சு பேரரசியும் ஆஸ்ட்ரிக் ஆப்ளிக்ஸ் இருந்த அந்த கிராமத்துக்கு வந்து இங்க இருக்க மக்கள் கிட்ட எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி அங்க ஒரு சின்ன பார்ட்டியை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல அந்த கிராமத்திலேயே இளவரசிக்கும் அந்த கடைசி ராஜ்யத்தோட இளவரசனா இருந்த அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆஸ்ட்ரிக்ஸும் உள்ளுக்குள்ள அந்த காதல் வெளியே மறைச்சு சிரிச்ச முகத்தோட பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா நைட்டு பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே இந்த நாளை என்ஜாய் பண்ற மாதிரியே இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன். பை பை.